Hi everyone, என்னோட பேர் ஐஸ்வர்யா. நான் இப்போ கரண்ட்லி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் பப்ளிக் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் பாலிசி அப்படின்றது வந்து ஒரு இன்டர்டிசிப்ளினரி கோர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தான், அக்கௌண்டன்சி படித்தவங்க தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா கோர்ஸை சார்ந்து படிக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு வெல்கமிங்கான ஃபீல்டில் வந்து இது ஓப்பன் பண்ணுது. ஸோ இதை படித்து நம்ம என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் என்டர் இன்டு எனி ஸ்ட்ரீம் ஆஃப் கவர்னன்ஸ் ஆர் ரிசர்ச் ஃபீல்ட். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டுடைய கவர்னன்ஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக நடக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணுற அளவுக்கு வந்து பப்ளிக் பாலிசி அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை வந்துட்டு எல்லா யங் மைண்ட்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு பப்ளிக் பாலிசி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்ட்ரீம்ஸில் மட்டும்தான் வந்து இது ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயுமே எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் வந்துட்டு நிறைய எக்ஸ்போஷர் விசிட்ஸ் ஆகட்டும். இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, மீ கமிங் ஃப்ரம் அ சயின்ஸ் பேக்ரவுண்ட், ஐ டென்ட் நோ வாட் எல்ஸ் டு டூ வித் பப்ளிக் பாலிசி டிகிரி. பட் அந்த எக்ஸ்போஷர் விசிட்ஸ் மூலிமா வி டிட் நோ வி ஹேட் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். அதுலேருந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் மூலிமா ஜெண்டராக இருக்கட்டும், இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து வி ஹேட் அ கிரேட் அவேர்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பப்ளிக் பாலிசி மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து எல்லாரும் சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியனாக இருக்குது. ஐ ஹோப் யூ வில் டேக் த ரைட் டெசிஷன்.